தமிழ் மக்களுக்கு வணக்கம். இன்றைக்கு திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தமிழகத்தின் முன்னாள் முதலமைச்சரும், இன்றைக்கு அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தின் பொதுச் செயலாளரும், தமிழகத்தின் எதிர்க்கட்சித் தலைவருமாக இருக்கக்கூடிய திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய பிறந்தநாள். திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களை அ நான் எப்போ அவரை தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னாக்க, அவருடைய அரசியல் பார்த்தீங்கன்னாக்கா 89லேருந்து அவர் வந்து எம்எல்ஏவா இருக்காரு. அப்புறம் எம்பி ஆயிருக்காரு. அதுக்கப்புறம் மாவட்ட செயலாளரா இருந்திருக்காரு. அதுக்கப்புறம் அமைச்சரா இருக்காரு. அதுக்கப்புறம் முதலமைச்சராவும் வந்திருக்காரு. பட் அவரை அ இ இன் இன்னார் தான் அப்படின்னு அடையாளம் கண்டு கொண்டது எப்போ அப்படின்னாக்கா 2016 தேர்தல். 2016 தேர்தல்ல பார்த்தீங்கன்னா, அந்த தேர்தல் பிரச்சாரத்தின் பொழுது, அதாவது 234 தொகுதிகளிலும் அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் இரட்டை இலை சின்னத்தில் போட்டியிடும் அப்படின்ற ஒரு வரலாற்று சிறப்புமிக்க ஒரு முடிவு எடுக்கப்பட்டது. அவ்வாறு எடுக்கப்பட்ட அந்த முடிவு இருக்கு பாருங்க. அந்த முடிவுல அவங்க எதிர்பார்த்தது என்ன அப்படின்னாக்கா, ஒரு 160 தொகுதிகளாவது நம்ம ஜெயிச்சுருவோம் அப்படின்னு சொல்லிட்டு. இதில பார்த்தீங்கன்னாக்கா, மாவட்ட செயலாளர்களா இருக்கக்கூடியவர்கள் அவங்க டெலிவர் பண்ணணும். அந்தந்த மாவட்டத்தில 10 சீட் இருக்கும் அசெம்பிளி சீட்டு, 15 சீட் இருக்கும் அசெம்பிளி சீட்டு. இந்த மாரி அவங்க டெலிவர் பண்ணணும் அப்படின்ற பொழுது, இன்டெலிஜென்ஸ் உடைய உளவுத்துறையுடைய அந்த என்னென்ன குடுத்துருப்பாங்க இன்புட் அப்படின்றதையும் வச்சு, தனிப்பட்ட விதத்தில அவங்க எடுத்திருப்பாங்க சில சர்வே. அதையும் வச்சு தான் அவங்க வந்து முடிவெடுக்கிறாங்க. அப்போ முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா முடிவெடுக்கிறாங்க. அப்போ திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களை அழைத்து அவங்க சொல்றாங்க, இந்த மாரி உங்க தொகுதியில வந்து உங்க உங்க மாவட்டத்தில 10 சீட் வருது. 10ல நீங்க 8 ஜெயிப்பீங்கன்னு நெனைக்கிறேன். 8 கஷ்டப்பட்டீங்கன்னா 8 ஜெயிக்கலாம். பட் 6லேருந்து 7 தான் உங்களுக்கு வரும்னு நெனைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டும்போது, இல்லம்மா நான் 10க்கு 10ம் ஜெயிப்பேன் அப்படின்னு அவர் சொல்றாரு. இது எப்படி இவ்வளோ கான்ஃபிடென்ட்டா இருக்கீங்க நீங்க? அப்படின்னு அவங்க கேட்குறாங்க. இல்ல நான் டெலிவர் பண்ணுவேன். நான் ஜெயிப்பேன் அப்படின்னு சொன்னது போலவே 10க்கு 10யும் ஜெயித்து குடுத்தார். அது வந்து அவங்க மிகப்பெரிய அளவுல அவங்க அத வந்து பாராட்டினாங்க. இப்படி ஒரு அசைன்மென்ட்டை கொடுத்தால், அவருக்கு என்று ஒரு பணியை கொடுத்தால், அதை செவ்வனே செய்து முடிக்கக்கூடிய ஒரு கட்சியுடைய உண்மை தொண்டனாகத்தான் வந்து திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அறியப்பட்டார். அவரே கூட கனவுல நெனச்சிருக்க மாட்டாரு. அவர் ஒரு நாள் முதலமைச்சர் ஆவார் அப்படின்னு சொல்லிட்டு. அதனால தான் நான் பல இடங்கள்ல இத பதிவு பண்ணுவேன். எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து அ கட்சியின் தலைவர் பதவிக்கு வந்ததா இருக்கட்டும், அதாவது பொதுச் செயலாளர் அப்படின்ற பதவிக்கு வரதா இருக்கட்டும், இல்ல அதுக்கு முன்னாடி முதலமைச்சரா வரதா இருக்கட்டும். முதலமைச்சரா வந்தது வந்து ஒரு விபத்து. அதாவது அ செல்வி ஜெயலலிதா அவர்களுடைய மரணம். அவருடைய மரணத்திற்கு அப்புறம் யார் அந்த பதவிக்கு வருது அப்படின்னும் பொழுது, அன்னைக்கு நைட்டே அவங்க ஒரு முடிவு பண்ணி ஆகணும். அப்ப ஏற்கனவே இருக்கக்கூடிய ஒரு நபராக பன்னீர்செல்வம், சரி இவரே நம்ம வந்து கான்ட்ரோவர்சி இல்லாம போட்டு விட்டுருவோம் அப்படின்னு சொல்லி அவங்க வந்து நியமிக்கிறாங்க. அந்த சமயத்திலே பார்த்தீங்கன்னாக்கா, எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய பெயரும் பரிந்துரை செய்யப்பட்டது. ஏன்னா, கட்சி சீனியர்ல அவரும் ஒருத்தரா இருந்தார். அதாவது அமைச்சர்கள்ல இருக்கக்கூடியவர்கள். அஃப்கோர்ஸ் அவரை விட சீனியர் நபர்கள்லாம் இருக்காங்க. பொன்னையன் இருக்காரு. இவரு அ நம்ம நத்தம் விஸ்வநாதன் இருக்காரு. இல்ல நம்ம இவரு செங்கோட்டையன் இருக்காரு. இந்த மாரி நெறைய பேர் இருக்காங்க. பட் ஆனா, அந்த ஒரு டெலிவர் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி கொண்ட நபர் அப்படின்னு பார்க்கும்பொழுது இவர எடுத்துக்கிறாங்க. அப்படி எடுக்கும்பொழுது அதுலயும் முக்கியமா பார்த்தீங்கன்னா, 2016ல நத்தம் விஸ்வநாதன் அவர்கள் வந்து அவங்க ஜெயிக்க முடியல. ஏன்னா, அவர வந்து ஆத்தூர் தொகுதிக்கு போட்டாங்க. அதாவது நத்தம்லேருந்து ஆத்தூர் தொகுதிக்கு மாத்தினதுனால அவரால ஜெயிக்க முடியல. இப்படியான ஒரு சூழல்ல பன்னீர்செல்வம் முதலமைச்சரான பொழுது, இவரும் அமைச்சராக பணியாற்றுகிறார். அப்படிதான் போயிட்டுருக்கு. இதான் நடக்க போகுது. இப்படிதான் நம்ம தொடரப் போறோம் அப்படின்ற எண்ண ஓட்டத்துல தான் அவங்க போறாங்க. அப்போ பல அரசியல் மாற்றங்கள் ஏற்படுகிறது. இந்த அரசியல் மாற்றங்கள் தான் எடப்பாடி பழனிசாமி அப்படின்ற நபரை சிலுவம்பாளையத்தில ஒரு விவசாய குடும்பத்திலிருந்து வரக்கூடிய, ஒரு வெள்ளமண்டி வைத்துக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு சாதாரண நபர். அவர் கனவிலும் நினைத்து பார்த்திருக்க முடியாத ஒரு பதவி அவரை தேடி வருகிறது. அது முதலமைச்சர் பதவி. ஏன்னா பன்னீர்செல்வம் உடைய ராஜினாமா, அதுக்கப்புறம் கூவத்தூர்ல நடந்த விஷயங்கள், திருமதி சசிகலா அவர்கள் சிறைக்கு செல்ல வேண்டிய நிலை, அப்ப யாரை தேர்வு செய்வது அப்படின்னு வரும்பொழுது, அங்க பரிசீலிக்கப்பட்ட 4, 5 பெயர்கள்ல குடும்பத்தினர் வந்து ஒவ்வொருத்தரும் ஒரு பெயர சொல்றாங்க. அதுல குடும்பத்தினர் அல்லாமல் தேர்வு செய்யப்பட்ட பெயர் அப்படின்னா திரு எடப்பாடி பழனிசாமி. அதுக்கப்புறம் அவங்க குடும்பத்தில இருக்க மத்தவங்கலாம், அதாவது சசிகலா குடும்பத்தில இருக்க மத்தவங்கலாம் வந்து வேற வழி இல்லாம அதை ஏத்துக்க வேண்டிய நிலைக்கு தள்ளப்படுறாங்க. ஏனென்றால் அவர் தான் அதை எடுத்து செல்ல முடியும். திருமதி சசிகலா அங்க கிடையாது. அவங்க சிறைக்கு போயிடுறாங்க. அப்படின்ற நிலையில யார் இதை முன்னெடுத்து நடத்துவது? ஆட்சி கவிழ்ந்துரும் இல்லனாக்க. ஏன்னா திமுக சர்வ பலம் பொருந்திய ஒரு எதிர்க்கட்சியா அமர்ந்திருக்கு.
இதுவரையில் திமுக அப்படியான ஒரு பலம் பொருந்திய எதிர்க்கட்சியாக அமர்ந்தது கிடையாது. அப்படி அமர்ந்திருக்காங்க. அப்படின்னும் பொழுது, எப்படி எதிர்கொள்வது? இன்னொரு பக்கம் பன்னீர்செல்வம் ஒரு 11 பேர வச்சுக்கிட்டு அவர் வந்து போக்கு காமிச்சிட்டு இருக்காரு. அப்போ இதை எதிர்கொண்டு இந்த ஆட்சியை தக்க வைக்க வேண்டும். அப்பத்தான் எடப்பாடி பழனிசாமி வந்து கேட்குறாங்க. மத்தவங்கள்ட்ட கேட்குறாங்க. மத்தவங்க முடியாதுன்னு ஒதுங்குறாங்க. எடப்பாடி பழனிசாமி முன் வருகிறார். அவர் முன்வந்த காரணத்தினால அவர் தேர்வு செய்யப்படுகிறார். அவ்வாறு தேர்வு செய்யப்பட்ட எடப்பாடி பழனிசாமி, முதலில் சந்தித்த சவால் வந்து சட்டமன்றத்தில சந்திச்சாகணும். ஏன்னா எடப்பாடி பழனிசாமி எல்லாரும் எப்படி பார்ப்பாங்க? ஏதோ ஒரு அமைச்சரா இருந்தாருப்பா, ஊர்லேருந்து வந்திருக்காருப்பா. இவரெல்லாம் வந்து முதலமைச்சரா இது பண்ண முடியுமா? அப்படின்ட்டு. எனக்கே அந்த நம்பிக்கை இல்ல அவர் மேல. இதான் உண்மை. எதார்த்த உண்மைய ஒத்துப்போம். எனக்கே அந்த நம்பிக்கை இல்ல. நாமெல்லாம் அப்படியான ஒரு மைண்ட் செட்ல இருக்கோம்ல. எங்கேயோ ஊர்லேருந்து வந்தவங்க. ஏன்னா அதுக்கு முன்னாடி நம்ம பார்த்த தலைவர்கள்லாம் யார்? கருணாநிதியை பார்த்திருக்கிறோம். புரட்சித் தலைவர் எம்ஜிஆர பார்த்திருக்கிறோம். அம்மாவ பார்த்திருக்கிறோம். இந்த மாரிலாம் தலைவர்கள பார்த்துட்டு, ரொம்ப சாதாரணமா ஒரு 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 விவசாயி. இவர் வந்து அவர் பெரிய அ ப நாடே அறிந்த முகமும் கிடையாது. ஏன் தமிழகமே அறிந்த முகம் கிடையாது அப்போ. அப்படி இருக்கக்கூடிய இவர் எப்படி இதெல்லாம் தாக்கு பிடிப்பாரு? இதெல்லாம் முடியாது. இவரால இதெல்லாம் இது பண்ண முடியாது. ஏன்னா நம்ம ஏற்கனவே பன்னீர்செல்வத்துடைய பெர்ஃபார்மன்ஸ பார்த்துருக்கோம். அவரு ஒரு எடுபிடியா மட்டும் தான் இருந்திருப்பாரு. ஸோ அந்த மாதிரி தான் இவரும் இருப்பாரு. அப்படின்ற ஒரு எண்ண ஓட்டத்துடன் தான் நானே அவரை பார்க்குறேன். ஆனால் அந்த கான்ஃபிடன்ஸ் மோஷன் இருக்கு பாருங்க. அதாவது அந்த நம்பிக்கை வாக்கெடுப்பு. ரொம்ப அனாயாசமாக இதை எதிர்கொண்டார். அதை எதிர்கொண்டதுக்கு அப்புறம் அவருடைய அரசியல் நகர்வுகள். நெறைய பேர் சொல்லுவாங்க. அவர் வந்து துரோகம் பண்ணார். அவர் தவழ்ந்து வந்தார், ஊர்ந்து வந்தார். அவர் எப்படி வேணா வந்திருக்கலாம். இதே கேள்வியை நான் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஸ்டாலினை பார்த்து கேட்க வேண்டும்னு சொல்றேன். சரிப்பா, நான் ஊர்ந்து வந்தேன், தவழ்ந்து வந்தேன். நான் ஒரு விவசாயிப்பா. நான் ஒரு ஏழை பின்னணியிலிருந்து வந்திருக்கேன்னு வச்சுப்போமே. ஆஃப்டர் ஆல் ஒரு விவசாயி. ஏன்னா இன்னைக்கு ஒரு விவசாயிக்கு அவ்வளோதான் மரியாதை இருக்கு. நான் என்னுடைய உற்பத்திக்கே என்னுடைய கொள்முதல் விலையை நான் நிர்ணயிக்க முடியாத ஒரு நிலை தான் இன்னைக்கு விவசாயிக்கு இருக்கு. அப்ப நான் ஒரு விவசாயி. ஏன்னா நீங்க அப்படிதான் பார்ப்பீங்க. என்னை ஏளனமா தான் பார்ப்பீங்க. ஊர்ந்து வந்தாருன்னுவீங்க, தவழ்ந்து வந்தாருன்னுவீங்க. இப்படியெல்லாம் நீங்க பேசுவீங்க. எனக்கு பிரச்சனை இல்ல. நீங்க மன்னர் பரம்பரை தானே. கருணாநிதி குடும்பம் மன்னர் பரம்பரை தானே. முத்துவேலர் வந்து சிவகங்கை ஜமீன். அஞ்சுகத்தம்மா சித்தூர் மகாராணி. இவர்கள் இருவருக்கும் பிறந்த அந்த பட்டத்து இளவரசர் தட்சிணாமூர்த்தி என்கிற கருணாநிதி, ஒரு ரயிலையே நாம் வாங்கும் பொழுது நாம் எதற்காக டிக்கெட்டை வாங்க வேண்டும்? ரயிலை வாங்கும் அளவிற்கு நம்மிடம் பணம் இருக்கிறது. நாம் எதற்காக டிக்கெட்டை வாங்க வேண்டும் என்று டிக்கெட்டே வாங்காமல் வந்தார். எதற்காக என்றால் நகர்வலம் வந்தார். அப்படின்னு எடுத்துப்போமா? சரி, அப்படி எடுத்துக்கிட்டாலும் அந்த கருணாநிதியுடைய மகனான ஸ்டாலினும் உதவாநிதியும் நீங்க தான் நான் வாத்து நடை நடந்தவர் பார்த்துருக்கீங்களா? அவங்க குடும்பத்துக்கே ஒரு நடை இருக்கு பார்த்துருக்கீங்களா? இப்படி 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 வாத்து நடையில நடந்து வருவாங்க. அந்த மாதிரி ராஜ நடை எதை அப்படின்னு எடுத்துப்போம். ஏன்னா இவங்க மன்னர் பரம்பரை இல்லையா? இந்த கோல்மால்புரத்து மன்னர் பரம்பரை ராஜ நடை போட்டு வந்தீங்க இல்லையா? இப்படி ராஜ நடை போட்டு வந்த நீங்க, அதுவும் மக்களால் தேர்வு செய்யப்பட்டு வந்தீங்க. அவர் விபத்தால் வந்தார். எடப்பாடி பழனிசாமி விபத்தால் முதலமைச்சரானார். யாரும் அவர் முதலமைச்சர்ன்னு ஓட்டு போடல. அப்படியே அவர் முதலமைச்சர் ஆன அன்னைக்கும் அவர் மேல எந்த எதிர்பார்ப்பும் கிடையாது. இந்த ஆட்சி 1 மாதம் இருக்குமா? 2 மாதம் இருக்குமா? 3 மாதம் இருக்குமா? இப்படித்தான் எதிர்பார்ப்புகள். நடிகர் சூர்யாவிலிருந்து என்னெல்லாம் பேசினாங்க. இப்பொழுது நாம் தான் மிக்சர் சாப்பிட்டுக் கொண்டிருக்கிறோம் மக்களே, இப்படின்லாம் பேசினார்களே ஏளனமா. அப்படியெல்லாம் ஏளனமாக பேசப்பட்ட அந்த விவசாயி, சரிப்பா நீ ஏளனமா பேசிட்டு போ. ஒரு சீன் ஒண்ணு இருக்கும். ஐ திங்க் நாட்டாமை படம்னு நினைக்கிறேன். இவரும் விஜயகுமாரும் இவரும் சரத்குமாரும் வருவாங்க ஆட்டோல. மூட்டை மூட்டையா எடுத்துட்டு வருவாங்க. ஆட்டோக்காரன் வந்து ரொம்ப ஏளனமா பேசுவான். "என்னய்யா இந்த மூட்டையில என்னய்யா பெருசா இருக்க போகுது? ஏதாவது மஞ்சள் கிஞ்சள் எடுத்துட்டு வந்திருப்பேன்ட்டு." "அது பரவாயில்ல கண்ணு, நீ ஓட்டின்னு போ" அப்படின்னுவாங்க. அப்ப அந்த கார் ஷோரூம்குள்ள போவாங்க. அந்த கார் ஷோரூம்குள்ள போகும்பொழுது, இவன் என்ன சந்தனம் கிந்தனம்லாம் தடவிட்டு ஊர் நாட்டாம் மாரி வந்திருக்கான்னா, ஏளனமா பார்ப்பாங்க. யாரு? அந்த கார் ஷோரூம்ல இருக்கக்கூடிய அந்த மேனேஜர். அப்ப எனக்கு இந்த கார் வேணும் கண்ணு அப்படின்னா, இதெல்லாம் நீ பார்த்துட்டு போறதோட நிறுத்திக்க போ அப்படின்னு சொல்லும்பொழுது, இப்ப சொல்றாங்கல்ல ஊர்ந்து வந்தார், தவழ்ந்து வந்தாருன்ட்டு. அப்ப அதே மாதிரி அவன் சொல்லும்போது, "இரு கண்ணு" அப்படின்னு சொல்லிட்டு அந்த 2 மூட்டைய கொண்டு வந்து கொட்டுவாங்க. கொட்டுனா மொத்தம் பணம் இருக்கும். அவன் வாய அடைச்சு போயிடுவான். அந்த ஆட்டோக்காரன் மயங்கி விழுந்துருவான் கீழ. எதுக்கு இத சொல்ல வரேன்னா, ஒரு விவசாயியை
ஏளனமாகத்தான் இந்த சமுதாயம் பார்க்கும். ஆனால் அந்த விவசாயி என்னவெல்லாம் செய்ய முடியும்? ஏனென்றால் அவன் அவன் வானம் பார்த்த பூமியை நம்பி வாழ்வாதாரத்தை ஓட்டியவன் காலம் காலமாக. அப்ப அவன் கணிப்பான். மழை வரும், மழை வராது. மழை வரலன்னா நம்ம என்ன பண்ணணும்? வறட்சி வந்தா நம்ம என்ன பண்ணணும்? நம்மளை எப்படி தக்க வச்சுக்கணும்? இப்படி சர்வைவல் இன்ஸ்டிங்க்ட் கொண்டவன். ஏன்னா நித்தம் நித்தம் அவனுடைய வாழ்க்கையில் போராட்டங்கள் தான். இப்படி போராட்டத்தையே வாழ்வாதாரமாக வைத்திருக்கின்ற விவசாய பின்னணியிலிருந்து வரக்கூடிய எடப்பாடி பழனிசாமி இவர்களுடைய அத்தனை எதிர்பார்ப்பையும் தவிடுபொடி ஆக்கினார். 2 மாசத்துல ஆட்சி ஸ்டாலின் சொன்னாரே, சொடுக்கு போடுற நேரத்துல ஆட்சியை கவிழ்த்துட்டு முடியல. அப்ப ரொம்ப அழகா இந்த ஆட்சியை தக்க வைத்ததோடு அல்லாமல் பன்னீர்செல்வத்தை எப்படி நடத்தணும், சசிகலா குடும்பத்தை எப்படி ஹேண்டில் பண்ணணும், இதையெல்லாம் தெரிஞ்சு வைத்துக்கொண்டு இவங்க சொல்லுவாங்க முதுகுல குத்திட்டார் துரோகம். நான் கேட்குறேன், எப்படி முதுகுல குத்த முடியும்? சசிகலா அவருடைய குடும்ப சொத்தாக அதிமுக இருந்து அவர் எடுத்து வந்திருந்தால் நீங்கள் துரோகம் அதெல்லாம் நீங்கள் சொல்லலாம். அதிமுக ஒன்றும் சசிகலாவுடைய குடும்ப சொத்து கிடையாது. இன்னும் ஒருபடி மேலே போய் சொல்லணும்னாக்கா நான் எப்பவுமே சொல்லக்கூடியது தான் இது. அதாவது பல தலைவர்களால் உருவான கட்சிகள் இருக்கின்றன. இன்னும் மாற்றி சொல்லணும்னாக்கா தலைவர்களால் உருவான பல கட்சிகள் இருக்கின்றன. காங்கிரஸ் எடுத்துக்கிட்டிங்கனாக்கா ஏஓஹியூ, அன்னி பெசன்ட், திலகர் இவங்கெல்லாம். அடுத்து கம்யூனிஸ்ட் எடுத்துக்கிட்டிங்கனாக்கா எம்என் ராய் போன்றவர்கள் எல்லாம். அவர் இந்தியாவில் மட்டும் இல்லை, மெக்சிகோவுடைய கம்யூனிஸ்ட் கட்சியும் அவர் தான் உருவாக்கினார். அடுத்து நீங்கள் ஜனசங்கம் எடுத்துக்கிட்டிங்கனாக்க அதோடைய தலைவர் யார் உருவாக்கினாங்க? ஷியாமா பிரசாத் முகர்ஜிலேருந்து இந்த மாதிரி ஒரு கட்சியும் எடுத்துக்கிட்டிங்கனாக்க பகுஜன் சமாஜ் பார்ட்டி கன்ஷிராம் உருவாக்கியது, சமாஜ்வாதி கட்சி முலாயம் சிங் உருவாக்கியது, ஜனதா கட்சி அது எப்படி யார் உருவாக்கினாங்க, எந்தெந்த தலைவர்கள் உருவாக்கினாங்க, இப்படி நம்ம சொல்லிக்கிட்டே போகலாம். ஒரு கட்சிக்கும். திமுக திரு அண்ணாதுரை அவர்களும் ஐம்பெரும் தலைவர்கள் ஒருவராக இந்த அண்ணாதுரை அவர்களும் மற்றவர்களும் சேர்ந்து உருவாக்கியது. இப்படி ஒவ்வொரு கட்சிக்கும் யாராவது தலைவர்கள் உருவாக்கி இருப்பாங்க. ஆனால் முழுக்க முழுக்க தொண்டர்கள் சேர்ந்து தலைவர்களை உருவாக்கிய கட்சி என்றால் அது அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். திரும்பவும் பதிவு பண்ணுறேன், புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் நிறுவன தலைவர் என்று அங்கே போட்டுக்கிறாங்க. ஆனால் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் அதிமுகவை உருவாக்கவில்லை. அதிமுகவை தொண்டர்கள் உருவாக்கினார்கள். தொண்டர்கள் உருவாக்கிய கட்சியில் புரட்சித் தலைவர் அவர்கள் தன்னை இணைத்து கொண்டார். நீங்கள் தான் எங்களுடைய தலைவர் என்று தொண்டர்கள் சேர்ந்து சொன்னார்கள். அவர் பொதுச் செயலராக தேர்வானார். அதனால தான் வேறு எந்த கட்சிக்கும் இல்லாத ஒரு சட்ட விதியை அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் வைத்திருக்கிறார்கள். என்ன? பொதுச் செயலாளர் தொண்டர்களால் தேர்வு செய்யப்படுவார். வேற எந்த கட்சிக்கும் அந்த சட்ட விதி கிடையாது. எத்தனையோ கட்சிகள் இங்கே இருக்கின்றன, நூற்றுக்கணக்கான கட்சிகள் இருக்கின்றன. ஒவ்வொரு கட்சிக்கும் ஒரு நிறுவன தலைவர் இருப்பார், ஒரு தலைவர் உருவாக்கி இருப்பார். ஆனால் தலைவர்களை உருவாக்கிய கட்சி என்றால், அதுவும் தொண்டர்களால் ஒரு கட்சி உருவாக்கப்பட்டு அந்த கட்சி தலைவர்களை உருவாக்கியது என்றால் அது அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தான். பிரதமர் மோடி அவர்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னாக்கா ஒரு சாதாரண காரியகர்த்தாவாக இருந்து இன்றைக்கு பிரதமராக உயர்ந்து நிற்கிறார். அதாவது ஒரு கட்சியில் ஒரு கடைநிலையில் இருக்கக்கூடிய ஒரு நபர் உயர் பதவிக்கு வர முடியும் என்பதனை நிரூபித்திருக்கின்ற கட்சிகளில் முக்கியமான கட்சி பாரதிய ஜனதா கட்சி. ஆனால் அந்த பாரதிய ஜனதா கட்சியில் கூட RSS முடிவு செய்யும் யார் தலைவராக வர வேண்டும் என்று. ஆனால் அதிமுகவில் மட்டும்தான் தொண்டன் மட்டுமே முடிவு செய்வான். காங்கிரஸ் கட்சி இன்றைக்கு ஒரு குடும்பத்தின் பிடியில் இருக்கிறது. அது நல்லதுக்கோ கெட்டதுக்கோ அவன் ஒரு குடும்பத்தின் பிடியில் இருக்கிறார்கள். திமுக நான் சொல்லவே வேண்டிய அவசியம் கிடையாது. இப்படி ஒவ்வொரு கட்சியும் ஏதாவது ஒரு கும்பல் அல்லது ஒரு குழுவின் பிடியில் இருக்கும். ஆனால் அதிமுக மட்டும்தான் தொண்டர்கள் மட்டுமே முடிவு செய்வான். அவன் எந்த கட்டத்திலையும் பார்த்தீங்கன்னாக்க நடைமுறை இதுதான் அப்படின்னு சொல்லி இவர்களாக ஒன்றை கொண்டு வந்து திணிப்பதை அவன் ஏற்றுக்கொள்ளவே மாட்டான். யாருமே திணிக்க முடியாது. உதாரணத்துக்கு சொல்லணும்னாக்க புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்களுடைய மறைவுக்கு அப்புறம் அவருடைய மனைவி ஜானகி அம்மையார், அவருக்குத்தான் முக்கியத்துவம் கொடுத்திருக்கப்பட வேண்டும். அதாவது இவர்கள் பார்க்கின்ற இந்த வாரிசு கட்டமைப்பின் அடிப்படையில் அவருக்குத்தான் முக்கியத்துவம் கொடுத்திருக்கப்பட வேண்டும். ஆனால் அதிமுக தொண்டன் வேறு மாதிரி யோசித்தான். அவனை பொறுத்த வரைக்கும் செல்வி ஜெயலலிதா அவர்கள் இந்த ஜேஜனி ஜானி அப்படின்ற அந்த பிரச்சனை நடக்கும் பொழுது 2 பக்கமும் ஆதரவு கொடுத்து கொண்டு தான் இருந்தான். 2 பக்கமும் ஆதரவு கொடுத்து கொண்டு என்ன சொல்லி கொண்டு இருந்தான்? நம்ம எல்லாம் ஒன்றும் ஆகணுங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருப்பான்.
இப்படி 2 பக்கமும் ஆதரவு குடுத்துக்கிட்டு, நாம எல்லாம் ஒண்ணாகணுங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு, கடைசியில ஜே அணி நிரூபித்தது. நிரூபித்த உடனேயே அங்க ஆட்டோமேட்டிக்கா விதியின் விளையாட்டா இருக்கலாம். அது எப்படி வேணா இருக்கலாம். ஜானகி அம்மையாரே முடிவு செய்தார். சரி, கட்சியை நம்ம ஒண்ணாக்குறது தான் அவசியம் அப்படின்ற அந்த முடிவுக்கு அவர் வந்தார். இந்த முடிவுக்கு விதி நம்மை தள்ளும். அப்போ அப்படி தள்ளும் பொழுது ஏன்னா தெய்வங்களாக இந்த கட்சியுடைய காவல் தெய்வங்களாக இருக்கக்கூடிய புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்களா இருக்கட்டும், புரட்சித் தலைவி அம்மா அவர்களா இருக்கட்டும், இவர்கள் நம்மை இயக்குவார்கள். அப்போ அப்படி வந்து அவங்க சேர்த்தாங்க அந்த கட்சியை. திரும்பவும் இரட்டையலை மீட்டெடுக்கப்பட்டது. அப்படி வந்துச்சு. அப்போ அவங்க குடும்பத்திற்கு போக வேண்டிய அந்த உரிமை அப்படின்றதை மரியாதை என்ற அளவில் தான் இருக்குமே தவிர, கட்சியை நாங்க கொண்டு போய் உங்கள்ட்ட குடுக்க மாட்டோம் என்ற முடிவை தொண்டன் எடுத்தான். இதுதான் அதிமுக. அதே மாதிரி செல்வி ஜெயலலிதா அவர்களுடைய மறைவிற்கு அப்புறம், புரட்சித் தலைவி அம்மா அவர்களுடைய மறைவிற்கு அப்புறமும் சசிகலாவுடைய குடும்பம் ஏன்னா சசிகலாவும் நிழல் போல இருந்தார். அம்மாவுடன் நிழல் போல இருந்தார். 35 ஆண்டு காலம் கோலோச்சி இருக்கிறார். இதெல்லாம் இருக்கு. இல்லைன்னு யாரும் மறுக்கல. ஆனால் ஒரு குடும்பத்தின் பிடியை கொண்டு போய் கட்சியை கொடுக்க முடியுமா என்றால் முடியாது. கொடுக்க மறுப்பான். கொடுக்க மறுக்கின்ற காரணத்தினால்தான் அதிமுக அப்படின்ற இயக்கம் வந்து எனக்கு பின்னாலும் 100 ஆண்டுகள் நிலைத்து நிற்கும்னு புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் சொன்னார்கள் சட்டமன்றத்தில். அப்படி எனக்கு பின்னாலும் 100 ஆண்டுகள் இருக்கும் என்கிற தெளிவை கொண்டிருந்த புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் தனக்கு பின்னால் ஒரு வாரிசை தான் அறிவிக்கவில்லை என்றால் இந்த கட்சி பிரச்சனைக்குள் போகும், இந்த கட்சி அழிந்து போகும் என்று யோசித்திருக்க மாட்டார்களா? ஆனால் அவருக்கு நன்றாக தெரியும் தான் எப்படி வந்தாரோ அதுபோல இன்னொரு தலைமையும் வர வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு. அதனால்தான் வாரிசே அறிவிக்கல. ஒரே வார்த்தை அவங்க அறிவிச்சிருக்கலாமே, சசிகலா தான் என் வாரிசு. ஒரே வார்த்தையில் அறிவிச்சிட்டு போயிருந்தா பிரச்சனையே கிடையாது. ஆனால் அவர் பிரச்சனை வர வேண்டும் என்று நினைத்தார். ஏனென்றால் ஒரு குழப்பம் வந்தால்தான் அதில் இருந்து தெளிவு பிறக்கும். அவ்வாறு தெளிவு பிறக்கும் பொழுது வரக்கூடிய தலைமை இருக்கு பாருங்க, அந்த தலைமை உறுதியாக இருக்கும். அப்படித்தான் சசிகலா குடும்பத்தை தள்ளி வைத்து ஆட்சியை தக்க வைக்கணுன்றதுக்காக நீங்கள் வாங்கம்மா, நீங்கள் தற்காலிக பொதுச் செயலாளராக பதவி ஏற்றுக்கோங்கம்மான்னு சொன்னாலும் கூட, தற்காலிக அல்லது இடைக்கால பொதுச் செயலாளர் அப்படின்னு தான் சொன்னாங்களே தவிர்த்து, அவங்களை நிரந்தர பொதுச் செயலாளராக வைக்க வேண்டும் என்று யாரும் நினைக்கல. அப்போது அந்த இடத்துல அதிமுகவுடைய தொண்டன் மிக தெளிவாக தன்னுடைய அரசியல் காய்களை நகர்த்தினான். அதனால தான் நான் எல்லார்ட்டையுமே சொல்வேன், அதிமுகவை நீங்கள் மற்ற கட்சியோட ஒப்பிடவே முடியாது. ஏன் ஒப்பிட முடியாதுன்னா, இந்த கட்சி இது ஒரு கடல் போன்றது. இங்கே இருக்கக்கூடிய தொண்டன் அவனுடைய எண்ண ஓட்டம் அப்படின்றதே அது கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட். அவன் வந்து ஒரு சாதாரண ஒரு கொளுத்து வேலை செய்யக்கூடிய நபராக இருக்கலாம், இஸ்திரி போட்டுக்கிட்டு இருப்பான், இல்லை மூட்டை தூக்கிக்கிட்டு இருப்பான், இந்த மாதிரியான ஒரு ஏதாவது ஒரு வேலைகளில் விவசாயம் பண்ணிக்கிட்டு இருப்பான், இந்த மாதிரி இருக்கக்கூடியவனாக இருப்பான். ஆனால் கட்சி தேர்தல் வருகிறது அப்படின்ற வரைக்கும் அவனுடைய இருப்பு தெரியாது. ஆனால் தேர்தல் வருகிறது என்றால் அந்த ஒரு வாரத்துக்கு முன்னாடி அவன் செலவை செய்து அந்த கட்சி துண்டையும் அந்த கட்சி வேட்டியும் எடுத்து கட்டிக்கொள்வான். அந்த 7 நாள் அவன் செய்வான். அந்த வேலையை பண்ணிட்டு தேர்தல் முடிஞ்ச உடனே திருப்பி அதை மடித்து வச்சுட்டு அவன் வேலையை பார்க்க போயிடுவான். இதுதான் அதிமுக. இப்படியாக இருக்கக்கூடிய அதிமுகவை நீங்கள் தலைமை பொறுப்புக்கு வருவதுன்று ரொம்ப 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 கஷ்டம். அப்படியே தலைமை பொறுப்புக்கு வந்தாலும் ஒரு தலைமையை விட சிறந்த தலைமையாக அந்த தலைமை இருக்கணும். சவால். அந்த தலைமையோட இன்னொரு தலைமை, அடுத்த தலைமை இன்னும் இதுவாக இருக்கணும். இப்படி இருந்தால்தான் நாங்கள் தாக்கு பிடிக்க முடியும். இல்லை தாக்கு பிடிக்க முடியாது. அப்போ இதையெல்லாம் எப்படி கொண்டு செல்வது? அதை முழுமையாக தெரிந்து வைத்திருக்கின்ற நபராக எடப்பாடி பழனிசாமி இருக்கிறதுனால தான் அவர் எடுத்து வச்சிருக்கின்ற ஒரு விஷயத்துலையும் பாருங்கள். இவங்க சொல்லலாம் 10 தோல்வி பழனிசாமி. அவர் 10 தோல்வி பழனிசாமினா 71 கடைசியாக திமுகவுக்கு வெற்றி கிடைத்தது தேர்தலில். அதுக்கப்புறம் 1980 நாடாளுமன்றத்தில் வெற்றி. மற்றபடி 89 வரைக்கும் 71 89 வரைக்கும் எத்தனை தேர்தல்களில் கருணாநிதி தோற்றிருப்பார்? எனக்கு தெரிந்து ஒரு 50 தேர்தலையாவது தோற்றிருப்பார். அப்போ 50 தேர்தல் 50 தோல்வி கருணாநிதியாக தான் அவர் இருந்தார். அதே மாதிரி கடைசியாக திமுக வெற்றி பெற்றது 2006 மைனாரிட்டி அரசாங்கமாக. 2006க்கு அப்புறம் 2021 வரைக்கும் எத்தனை தேர்தல்களில் தொடர்ச்சியாக திமுக தோல்வியை சந்தித்திருக்கும்? 2019 நாடாளுமன்ற தேர்தலை விடுத்து பார்த்தீங்கன்னாக்க நாங்குநேரி விக்கிரவாண்டி வரைக்கும் இடைத்தேர்தல் வரைக்கும் எத்தனை தேர்தலில் தோற்றுருப்பாங்க. இன்னும் சொல்ல வேண்டும்னாக்கா 2017 ஆர்கே நகரில் டெபாசிட்டே போச்சு திமுகவுக்கு. அப்போ எத்தனை தோல்வி ஸ்டாலின்?
அதனால அதை ஒரு கணக்கா எடுத்துக்க வேண்டாம். ஆனால் அவர் அவர் ஒரு கட்சியை கைப்பற்றி என்பதை விட கட்சியில் இருப்பவர்கள் இவர் தலைவர் அப்படின்றதை முடிவு செய்து, அதை ஊர்ஜிதப்படுத்துவதற்கு சட்ட போராட்டம் நடத்தி, தேர்தல் ஆணையத்தில் போராட்டம் நடத்தி, அரசியல் போராட்டம் நடத்தி, தேர்தலையும் சந்தித்து, அதுக்கப்புறம் எதிர்க்கட்சி தலைவராகவும் வந்து, இன்றைக்கு முதலமைச்சர் வேட்பாளர் என்கிற நிலையில தேர்தலை சந்திப்பதற்கு வியூகம் அமைத்துக் கொண்டிருக்கிறார். இந்த வியூகத்தில் கூட நெறைய பேர் அவரை ஏளனம் செய்கிறார்கள். இவருக்கு என்ன தெரியும்? இவரால என்ன பண்ண முடியும்ன்ட்டு. அங்க தான் நீங்க அதிமுகவை அண்டர் எஸ்டிமேட் பண்றீங்க. அதிமுக வெற்றிகரமான ஒரு கூட்டணியை அமைப்பதோடு அல்லாமல், மீண்டும் ஆட்சி கட்டிலில் அமரும். அப்படி அமர்வதற்கான மிக முக்கிய காரணமாக திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய சாதுரியம் தான் இருக்கும். எவனாவது நினைச்சிருப்பானா? கற்பனை செஞ்சிருக்க முடியுமா? 2024ல இவங்க பேசின பேச்சுக்கு, பாஜகவுடைய அன்றைய மாநில தலைவர் திரு அண்ணாமலை அவர்கள் பேசிய பேச்சுக்கு, அமித்ஷா அவர்கள் எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய இல்லம் தேடி வருவார். அல்லது டெல்லிக்கு சென்று திரு அமித்ஷா அவர்களே திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சந்திப்பார். யாராவது யோசிச்சிருப்பாங்களா? இது முடிந்து தமிழகத்தில் தேசிய ஜனநாயக கூட்டணியை எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தான் தலைமை தாங்கி நடத்துவார் அப்படின்னு அவர் ஒரு அறிவிப்பை கொடுப்பார் அப்படின்றத யாராவது யோசிச்சிருப்பாங்களா? இது எதையுமே யோசிக்காம அல்லது எதையுமே எதிர்பார்க்காத நிலையில் அதை செய்து காட்டியது அப்படின்றதுலேருந்து ஆரம்பித்து இன்றைக்கு தேர்தல் வியூகம் அப்படின்றத வரும் வாரங்களில் நீங்களே பார்ப்பீங்க. அப்போது நான் சொல்லக்கூடியது ஏதோ எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு ஜால்ரா போடுவதற்காக நான் பேசுகிறேன் அப்படின்னு இல்லாமல், உண்மையிலேயே விவசாயி தான். ஒரு விவசாயி கரெக்டாக கணிச்சு எப்படி காய்களை எப்படி நவுத்தணுமோ அப்படி நவுத்தி என்ன பண்ணணுமோ அதை செஞ்சு வந்து உட்காந்துட்டாப்லையா அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்களா இல்லையா பாருங்கள். அப்படியான ஒரு வெற்றி கூட்டணி அமைவதோடு அல்லாமல், இந்த தேர்தலில் மிகப்பெரிய வெற்றி, சும்மா சாதாரண வெற்றிலாம் இல்லை, சும்மா இப்போ ஒரு மைனாரிட்டி அரசாங்கத்தை அமைக்கிற வெற்றிலாம் இல்லை, மிகப்பெரிய வெற்றியை அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமும் அதன் கூட்டணி கட்சிகளும் பெறப்போகிறார்கள். திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முதலமைச்சராக வந்து அமரப்போகிறார். அடுத்த ஆண்டு இதே தருணம் அவரை முதலமைச்சராக நாம் வாழ்த்துவோம். அவருடைய பிறந்தநாள் கொண்டாட்டங்களை முதலமைச்சராக நாம் கொண்டாடுவோம் அப்படின்றத சொல்லிக்கொண்டு, திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய பிறந்தநாள் என்பது உண்மையிலேயே தொண்டர்கள் தினமாக நம்ம வந்து அதை கொண்டாட வேண்டும். ஏனென்னா ஒரு சாதாரண தொண்டன் இன்னைக்கு இவ்வளோ பெரிய இடத்துல வந்து உட்கார்ந்திருப்பது என்பது அதிமுகவில் தான் சாத்தியம். பாரதிய ஜனதாவில் சாத்தியம் இங்கே தேசிய அளவில். ஆனால் அந்த பாரதிய ஜனதா கூட RSS உடைய ஆசீர்வாதம் இருக்க வேண்டும். இங்கே முழுக்க முழுக்க தொண்டர் தொண்டர் தொண்டர். இவர் முடிவு செய்பவர் தான் தலைவர். அப்படியாக வந்திருக்கின்ற எங்களுடைய தலைவருடைய இந்த பிறந்தநாள் என்பது, திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய பிறந்தநாள் என்பது தொண்டர்கள் தினமாக அதிமுக கொண்டாட வேண்டும் என்று கூறி, அவரை வாழ்த்த வயதில்லை, அவரை வணங்கி, அவருக்கு உண்மையிலேயே நான் பெரிய தலைவர்களுக்கெல்லாம் வாழ்க கோஷம் போடுறது அப்படின்றத வந்து நான் செய்வது தவிர்ப்பது தான் என்னுடைய வழக்கம். ஆனால் இன்றைக்கு இந்த தீய சக்தி திமுக அகற்றப்பட வேண்டும் என்றால், அதற்கு நமக்கு இருக்க ஒரே வழி திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களை ஆதரித்து அவர் பின்னால் அணிதிரண்டு அதை சாதித்து காண்பிக்க வேண்டும் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.